Hello friends, welcome to saishut. இன்னைக்கு நம்ம வீடியோல பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பருப்பெல்லாம் நான் ஊற வைக்க போறேன். இதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்துக்கோங்க, 2 டீஸ்பூன் மல்லி. இது நாலுத்துலயும் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது வந்து 1 ஹவர்லேருந்து ஒரு 1.5 ஹவர் வரையிலும் ஊறினா நல்லா இருக்கும். இப்போது பூசணிக்காயை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இதை வந்து நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், தோலெல்லாம் நீக்கிட்டு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, 3/4 அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மோர் குழம்புலையும் போட போகிறோம், அதனால் இதில் ஃபுல்லாக போட்டோன்னா அதில் சேரும் போது இன்னும் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும் காய், அதனால் 3/4 அளவுக்கு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கம்மியாக போட்டுக்கோங்க, போட்டு வேக வச்சுருங்க. இப்போ பூசணிக்காய் வந்து வேகிறதுக்குள்ளார நம்ம பருப்பெல்லாம் ஊறிடுச்சு, அதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஊறின பருப்போட 2 டீஸ்பூன் வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கு 3 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா காரம் இல்லை, அதனால் நான் 3 பச்சை மிளகா சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, குழன்னு அரைச்சிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப கொரன்னு இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த ரெண்டுத்துக்கும் நடுவு பதத்தில் அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இருந்த தயிரை வந்து நான் நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கோங்க, பெருங்காய பவுடர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த பூசணிக்காய் வந்து வெந்துருச்சு, அதை நான் தனியாக தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஆற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது இதை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இது வந்து ஓவராக வந்து கொதிக்கக்கூடாது, மேலால் வந்து நுரை வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வந்தோடனே வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக உங்களுக்கு பொங்குனா மாதிரி நுரைச்சிட்டு வரும். இந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக வந்து தாளிச்சிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் தாளிக்கிறது. நான் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, இது 3 மட்டும்தான் போடுறேன். பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.